ஹலோ கைஸ், இது வந்து மஜாவான சீரிஸோட பார்ட் 8 கைஸ். இன்னைக்கு மஜா சீரிஸில் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம். பனிமலை காலேஜுக்கு தான் சீரிஸ் வந்திருக்கோம். ஸ்ரீராமே ராஜாவுக்கு ஒன்று வந்திருக்கோம். அவனுக்கு 2 பேரும் காலேஜ் ஸ்டூடெண்ட். நம்ம எதுக்கு வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சோறுக்கு தான் வந்திருக்கோம். ராஜா அவங்க அப்பா இன்னைக்கு மண்டியிலே தட்டி, நீ கோயில்பட்டியிலேருந்து சென்னை கிளம்பு, சர்டிஃபிகேட்லாம் வாங்கி வா, நீ படிச்சது வேஸ்ட்டு, உனக்கு கவர்மெண்ட் எக்ஸாம் அப்ளை பண்ணலான்ட்டாரு. அதனால் அப்போ என் டென்ஷனில் வந்துட்டான். அதுக்கப்புறம் என்ன, அவனுக்கு சர்டிஃபிகேட் வாங்க தான் வேலை. நம்ம வந்த வேலை என்ன, சோறு தான். நம்ம வந்து அதெல்லாம் ஸ்ட்ரைட்டாக மெஸ்ஸு பக்கம் வந்தாச்சு. மெஸ்ஸு பக்கம் வந்தால் காலையில் இட்லி தான்ப்பா, மதியானம் தான்ப்பா பிரியாணி போடுறேன்ட்டாங்க வெனஸ்டேனால. சரி லைட்டாக இட்லி சாப்பிட்டு போட்டு ஒரு 2 இட்லி மட்டும் அமுகிட்டோம் உள்ள. ஏன்னா காலையிலேருந்து நம்ம எதுவுமே சாப்பிடல கைஸ். அதுக்கப்புறமா என்ன, ராஜாவோட வேலை தான். ராஜாவோட வேலையெல்லாம் பார்த்துட்டு பையனுக்கு வந்து எதுவுமே தெரில கைஸ். 12th டிசி தரமாட்டாங்க. 12th டிசி தரலன்ட்டு அவங்க அப்பாகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தான். அதுக்கப்புறமா தான் பசங்கள்லாம் சொல்லி புரிய வச்சாங்க தரமாட்டாங்கன்ட்டு. அதுக்கப்புறம் அவனுக்கு அந்த வேலைலாம் முடிஞ்சுட்டு அவங்க அப்பா கிட்ட திட்டலாம் வாங்கிட்டு அப்படியே கரஞ்சாவடி பஸ்ஸு கீழே நின்றுந்தோம். ஸ்ரீராம் ஏற்றி அனுப்பி விட்டுருலான்ட்டு ட்ரிபிள்ஸில் வந்ததால். சரி கைஸ், அதனால் வந்து பரவாயில்ல, ஸ்ரீராம் வந்து நம்ம கூட தான் வருவோம் டாப்பில். அதுக்கப்புறம் என்ன, நாங்களாம் அப்படியே நான் வந்த வேலை முக்கியமாக வந்து நான் வந்த வேலைக்கு வந்தாச்சு. பிரியாணி சாப்பிட்லான்னு வந்தால் எங்கள் காலையில் போகிற தக்காளி சாதத்தோட மோசமாகுது பிரியாணிங்க. எல்லாம் நல்லா இருக்குதுன்னாங்க. எங்கள் அண்ணன் கிட்ட சொன்னார் சூப்பராக பண்ணுறான். அது நம்மளுக்கு செட் ஆகலை கைஸ். ஸ்ரீராம் கிட்ட கேட்டால் ஒரு நாள் நல்லா போடுவாங்க, இன்னும் நான் நல்லா போட மாட்டாங்கன்னா நம்ம வந்த நேரம் அது. சரி விடுங்க. அதுக்கப்புறம் என்ன, வந்த வேலை முடிஞ்சிச்சு, என் வேலையும் முடிஞ்சிச்சு, ராஜா வேலையும் முடிஞ்சிச்சு, வீட்டுக்கு கிளம்பு தான். அவ்வளோதான், பாய்.